இன்று அரசியல் சாசனம் இல்லை, மனு தர்மம் தான் சட்டமாக உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் ஆவேச பேச்சு. அரசியலமைப்பு சட்ட ஆன்மாவை தகர்க்க பாஜக அரசு முயற்சி செய்து வருகிறது. மக்களவையில் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்து மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மதுராந்தகம் கிளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சிக்கிய தனியார் பேருந்து 28 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி மூலம் மீட்கப்பட்டது. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. EVKS இளங்கோவனின் உறவினர்களுக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். தூத்துக்குடியில் மோசமான வானிலையால் விமானங்களை தரையிறக்குவதில் சிரமம். சென்னைக்கு திருப்பிய 2 விமானங்கள். வடசென்னை வளர்ச்சி திட்டங்களை அடுத்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளராக EPS அங்கீகரிக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கு. அதிமுகவில் திருத்தப்பட்ட விதிகள் தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்படும். அமைச்சர் KN நேரு பேட்டி. வீராணம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு குறைப்பு. 17,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. கரூர் அமராவதி ஆற்றில் ஆர்ப்பரித்துச் செல்லும் வெள்ளநீர். கரையோர பகுதிகளை பார்வையிட்டு கரூர் ஆட்சியர் ஆய்வு. நெல்லை தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. வயல்வெளிக்குள் புகுந்த மழைநீரால் விவசாயிகள் வேதனை. மக்களவையில் ஆற்றிய தனது முதல் உரையில் இடம்பெற்ற அதானி என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அதானி பெயரை மட்டும் சொல்லக்கூடாது என்பது அறிவிக்கப்படாத சட்டமாக இருப்பதாகவும் அவர் விமர்சனம். தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றம். சிலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.2 பதிவு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிப்பு. ஆஸ்திரேலிய அணி 28 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது.